அதில் ஒரு 1000 ப்ளீஸு 1000 தேங்க்ஸ் இருக்கும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஒரு தம்ஸ் அப் போடுவேன், இல்லை ஒரு ஆட்டின் போடுவேன். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்வத்தை எல்லாம் எங்கேயோ கொட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கு நானும் ஒருத்தன் எனக்கு வந்து அப்பப்போ வரும். அது 3 நிமிஷம் மெசேஜெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் நிறைய வேலையெல்லாம் பார்க்கலாம் அதை ஆன் பண்ணி விட்டுட்டு. ஏன்னா அவ்வளோ இருக்கும், அது கண்டு கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எதுலேயுமே விடவே இல்லை. இந்த படத்தை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுல அவ்வளோ பெரிய போராட்டம். பட் என்னைக்கு பார்த்தாலுமே அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அளவுக்கு இது எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த டிஓபி ஸ்ரீராம், his job is, I should say it is a phenomenal job. தண்டையார்பேட்டில் போய் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சைடில் வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த லொக்கேஷனில் ஏற்கனவே பேசினதை விட ஜாஸ்தி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன், அவ்வளோ கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்ட்டு. ஆனால் இந்த சைடில் பார்த்தா ஜெயவேல் முருகன் அதெல்லாம் அந்த சைடு பார்த்துக்கிட்டு இருந்தவா, நம்ம ஷூட்டிங் போகலான்ட்டு. இந்த சைடில் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவ்வளோ தெளிவாக போட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது மியூசிக், போபோ ஷாஷி, இட்ஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் மியூசிக். எப்போ கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் அது. அந்த சவுண்டிங் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த சவுண்டிங். அந்த பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி தெரியாது, ரசிக்க மட்டும் தெரியும். சச் லவ்லி வண்டர்ஃபுல் சாங்ஸ் அண்ட் நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர். உங்களுக்கு படத்தை அந்த கிரிப்பாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் குட் ஆர்டிஸ்ட் இதில் இப்போ ஜீவாரவி சார், அவங்க மகேஸ்வரி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு சில பேர் மறந்துடும். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் எங்கேயோ அவங்க அப்பா அம்மா எதுவும் புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ சிரமப்பட்டு கடைசியாக அது அன்பு சார் கைப்பட்டு அவங்களோட ஆதரவோடு தேட்டருக்கு வருது. நம்ம எவ்வளோ தான் சிரமப்பட்டாலும் அது சரியான தேட்டரில் சரியான ஷோ டைமில் கிடைக்கலன்னா பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து தள்ளி போட்டுருவாங்க. ரொம்ப லேட் நைட் ஷோ போகலாம், இல்லைன்னா ரொம்ப ஏர்லியராக வரலாம். பட் இது மாதிரி ஒரு ஆதரவு வரும்போது அந்த நம்மளுக்கு கிடைக்கிற தேட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல தேட்டர்ஸ் வரும், நல்ல டைமிங் வரும். அதுக்கப்புறம் நம்மளோட படத்தோட கண்டென்ட் ஆடியன்ஸ் உள்ள கூப்பிட்டு வரும். அந்த படத்தோட சாங்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொருத்தர் நான் தேங்க் பண்ணணுன்னாக்கா ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் சைந்தவி மேம். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த பாட்டை நீங்கள் பாடி கொடுக்குறீங்களான்னு கேட்டதுக்கு அனுப்பிச்சி விடுங்க சார் டியூனை அப்படின்னாங்க. தேவையில் அனுப்பிச்சா அப்படியே அனுப்பிச்சிட்டு அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் வேணும்னா அதையும் செஞ்சு கொடுத்தாங்க. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ் ஆஃப் இவ்வளோத்தையும். எனக்கு அவர்கிட்ட பெரிய பரிச்சயம்லாம் கிடையாது. ஒரு ரிக்வெஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒருத்தன் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காண்டி சார் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் சார் பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விடுங்க. அதாவது அதை பற்றி பேசக்கூட விடல, நீங்கள் டியூன் அனுப்புங்க, நான் ஸ்டூடியோவில் நானே பண்ணி அனுப்பிச்சுடுங்க. சச் அ கிரேஷியஸ் மேன் he was, and so is Saindavi ma'am. All we have to thank them, very honestly. இந்த படம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம். ஃபைட் மாஸ்டர் பற்றி பேசி ஆகணும். அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். நான் அவ்வளோவா எங்கள் ஷூட் நடக்கும்போது நான் லொக்கேஷன் போனதில்லை. ஆனால் ஒரு நாள் வீட்டில் சொல்லிட்டு போயிட்டு வரலாமா, ரொம்ப நாள் ஆச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்க, போய் பார்த்துட்டு வரலாமா. இல்லை திஷி டோல்ட் யூ நாட் டு கம், நீ வர வேண்டாம் அப்படி. எதனாலன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் தான் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு பார்க்கும்போது, எப்படா போனீங்க இந்த வாட்டர் டேங்க் மேலே அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, சங்கர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். அது உண்மையில் ஒரு முரட்டுத்தனமான ஒரு சீக்வன்ஸ், முரட்டுத்தனமான ஃபைட்டு. எல்லாம் சின்ன பசங்க, ஆனால் தைரியமாக யாருக்கும் எந்த காயமும் இல்லாமல் எடுத்த திலீப்க்கு பாராட்டுக்கள். ஸோ குட் ஆஃப் யூ. ஏன்னா அது நம்ம பார்க்கும்போதே தெரியும், அது அவ்வளோ ஹைட் முதல்ல ஏறுறதுக்கு நம்மளை தலை சுற்றும். அவர் சொன்ன மாதிரி கிரெயினில் ஏற்றி மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே போய் நின்று ஃபைட் பண்ணுங்கிறது வந்து அவங்களுக்கு துஷிக்கு என்ன டவுட்டுன்னா, வந்தால் அப்பா எதாவது சொல்லுவாரான்ட்டு. நான் எதுவும் சொல்ல போகிறதே கிடையாது. சினிமானா ஒத்துக்கிட்டு வந்துட்டுனா செஞ்சு தான் ஆகணும். அதில் வந்து நோ செகண்ட் தாட். ஒன்று வரக்கூடாது, வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும். இதில் யார் சொன்னாங்க இப்போ சின்ன பட்ஜெட் போன மாதிரி இருக்காதுன்னாங்க. அதான் உண்மை. அதுக்கு என்னென்னா நிறைய மூளை செலவு பண்ணணும், க்ரியேட்டிவாக இருக்கணும், நான் ஸ்டாப்பாக உழைக்கணும். அது இந்த டீமுக்கிட்ட நிறையா இருந்தது. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கட்டும், உங்களோட சப்போர்ட் கிடைக்கட்டும். லெட் திஸ் மூவி டூ ஒண்டர்ஸ். ரொம்ப வருஷம் ரிலீஸ் ஆகாத படம் ரிலீஸ் ஆனால் கூட பெரிய வெற்றி அடையுது. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. ஸோ இந்த படம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இது வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக